டார்கெட் பண்ணது கோயம்புத்தூர்ல, ஆனா ஆட் போய் ரீச் ஆனது சென்னையில. பிராண்ட் ஓனர்ஸ், மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் எங்க காம்படிட்டர்ஸ், இதுதான் உங்களுக்கு இஷ்யூவா இருந்துச்சுன்னா எதனாலன்னு நான் சொல்றேன். சரி, அதெல்லாம் ஓகே, ஏன் இப்படி ஆகுது? அது சொல்றதுக்கு நான் இருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் ரீசன், பீப்புள் லிவிங் இன் ஆர் ரீசென்ட்லினா கூட இருக்கலாம். புரியல? மெட்டா ஆட்ஸ்ல லொகேஷன் டார்கெட்டிங் செட் பண்றப்போ இப்ப இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷனே இதுதான். இன்கேஸ் நீங்க கோயம்புத்தூரை டார்கெட் பண்றீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் ஃபியூ டேஸ் பேக் கோயம்புத்தூர் இருந்த பீப்புளுக்கு கூட உங்க ஆட்ஸ் ரீச் ஆகும். செகண்ட் ரீசன், லொகேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆன்ல இருக்கிறது தான். மெட்டா ஆட்ஸ்ல டிஃபால்ட்டா ரீச் பீப்புள் பியாண்ட் யுவர் டீடைல்டு டார்கெட்டிங் ஆன்ல இருக்கும். தேர்ட் ஒன், ஐபி ஆர் ஜிபிஎஸ் பேஸ்டு இஷ்யூ. இப்ப இருக்கிற லொகேஷன் டேட்டாலாம் அக்யூரேட்டா இருக்கிறது கிடையாது. நம்மளோட ஐபி அட்ரஸ், ஜிபிஎஸ் லொகேஷன், வைஃபை லொகேஷன் அண்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இன்ஃபோ இதை யூஸ் பண்ணி தான் மெட்டா அதோட லொகேஷனை ட்ராக் பண்ணுது. ஆனா இது 100% அக்யூரேட் கிடையாது. சிலர் விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் ரோமிங்ல இருப்பாங்க, சிலர் டிராவலிங்ல வைஃபை யூஸ் பண்ணுவாங்க. அதனால கூட மெட்டா லொகேஷன் டேட்டா எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா ஆர்கானிக் ஷேரிங் கூட ஒரு மெயின் ரீசனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீடியோ லைக், ஷேர், கமெண்ட்னு பிச்சுக்குதுன்னு வைங்க, அப்போ உங்க ஆடு வைரலி ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நீங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸை விட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல்ஸ்னு எல்லாத்துக்கும் அந்த ஆடு போய் ரீச் ஆகும். இதெல்லாம் தான் நீங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸை விட்டுட்டு மற்ற ஆடியன்ஸுக்கு ஆட் ரீச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். இந்த மாதிரி மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம பேலட் ப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க.